ஒரு வாரத்துக்கு முன்பாகவே தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வேனு, காரு, பஸ் எல்லாமே புக் பண்றீங்க. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சார்ஜ் ரேட் சொல்றாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க அவரை பார்க்கணும், அவர் உங்களை பார்க்கணும். அதனால தயவு செய்து அது ஒரு சந்தோஷம். அதனால அந்த மற்றவங்களுக்கு நடுக்கம் வருது, அதனால எனக்கே வருதுன்றீங்களா? அது தளபதின்றதுனால நமக்கு நடுக்கம் வந்துருச்சு, எனக்கு பயம் வந்து போச்சு. அதனால நீங்க எல்லாரும் தயவு செய்து அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பூஜை போட்டு வேலையை ஆரம்பிக்க போறோம். அதற்கு நீங்க எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்படும். நீங்கள் எல்லோரும் அது தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஒவ்வொரு தடவையும் தலைவர்களை அழைத்தவர்கள் பேசுகிறோம். இந்த ஒன்றியம் நகரமுடைய நிர்வாகிகள் நம்மளுடைய உயிர் நாடி. அவங்க எல்லாத்தையும் நீங்க தயவு செய்து அவங்களை கலந்து ஆலோசித்து நான் பெரியவன், நீ பெரியவன், நீ சீனியர், நான் ஜூனியர் என்றெல்லாம் எல்லாமே இது நம்மளுடைய கட்சி 26 அந்த இலக்கை அடைய வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொரு தோழனையும் ஒவ்வொரு தொண்டரையும் நாம் அனுசரித்து அவர்களை நாம் பக்கத்திலே அவங்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நம்மளுடைய நிர்வாகிகளுக்கு அதற்குண்டான அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைவர்களும் அணித்தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கொடியேற்றும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொடியேற்ற விழாவில், தளபதி கொடி அறிமுக விழாவில் எல்லா ஒன்றிய நகரத்தையும் கூப்பிடுவதாக இருந்தது. நமக்கு அன்னைக்கு முகூர்த்த நாள் நமக்கு இடம் எங்கெல்லாம் நம்ம தேடணும் அந்த இடம் நமக்கு கிடைக்கல. அதனால அன்னைக்கு மாவட்ட தலைவர்கள், அணித்தலைவர்கள், முக்கியமான நிர்வாகிகளை வச்சு நம்ம தளபதி அவர்கள் கொடியேற்றிட்டாங்க. அதனால இனி வரும் காலங்களில் நகரம் ஒன்றியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாடு முடிந்தவுடன் மாவட்ட செயலாளர் மற்றும் அடிமட்ட பதவி முதல் அனைத்து பதவிகளும் உடனடியாக அவர்கள் எல்லோருக்கும் பதவிகளை வழங்குவார்கள். யாரெல்லாம் உண்மையாக தளபதி கோஷம் உழைக்கிறார்களோ நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த தடவை மாநாடு முடித்தவுடன் உடனடியாக தலைவர் தளபதி அவர்கள் பதவிகளை வழங்குவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவியெல்லாம் வழங்குவாரு அப்படின்னு சொன்னா நீங்க அதிகமா கூட்டு வருவீங்க போவீங்கன்றது இல்ல. தானா சேர்க்கிற ஒரு கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்கள் தயவு செய்து அங்க இருக்கிற ஒன்றியம் நகரம் எல்லோருக்கும் கலந்து பேசி அவங்க